அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டெட் எக்ஸாமுக்கான 2000 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி அந்த யூனிட்டு ஆக்சுவலாக இது டார்கெட் ஆஃப் 30 அவுட் ஆஃப் 30 அந்த பிளானில் 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 30க்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 25 மார்க்காவது எடுக்கணும் அப்படின்ட்டு இது போட்டிருக்கு. ஸோ சிலபஸ் வைஸ் ஒரு யூனிட்டுக்கு 200 கொஷின்ஸ், ஓகேங்களா. நியூ சிலபஸ், அதுக்காக தான் நான் பாருங்கள் இப்போ 8வது யூனிட் ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கோம். இப்போ இது 9வது யூனிட்டில் 200 கொஷின்ஸ். இந்த வீடியோவில் 100 கொஷின்ஸ் பார்க்க பாருங்கள். சப்போஸ் இது உங்களுக்கு பிரிண்டடு வித் பைண்டிங் பண்ண மெட்டீரியலாக வேணும்னா இந்த 2 நம்பர் இருக்குது, 9786723910, 9514723910. இதுக்கு ₹500 அனுப்புனீங்களா உங்களுக்கு அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டு வித் அட்ரஸ் அனுப்புனீங்களா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு கொஷினு. ஃபஸ்ட்டு 100 பார்த்திங்களா, நம்ம லேர்னிங் ரிசோர்ஸு செல்ஃபு லேர்னிங் நம்ம கற்றுக்கிறதுக்கான சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அல்லது சோர்ஸஸ்ஸு செல்ஃபாக நம்ம ஓனாக நம்ம வீட்டிலேருந்து, ஸ்கூல்லேருந்து, நம்ம சுற்றுப்புறம் கம்யூனிட்டிலேருந்து, டெக்னாலஜி. ஸோ இது மூலிமா இது இந்த செல்ஃபு, ஹோமு, ஸ்கூலு, கம்யூனிட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறது, ஓகேங்களா. சரி, இதில் இருக்கிற கொஷின்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லேர்னிங் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்களா, ஆக்சுவலாக ஆல் மெட்டீரியல் அண்ட் சப்போர்ட் அவைலபிள் ஃபார் லேர்னிங். ஸோ கற்றலுக்கான அனைத்து பொருட்கள் மற்றும் ஆதாரம். மோஸ்ட் இமிடியட் டு சைல்டு, எந்த லேர்னிங் ரிசோர்ஸஸ், எந்த ரிசோர்ஸஸ் பார்த்திங்களா இமிடியேட்டாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்களா, ஆக்சுவலாக வீடு தான். ஒரு குழந்தை பிறந்து தான் முதல் பள்ளி எதுன்னு பார்த்தீங்களா, நம்மளுடைய ஹோம் தான், வீடு தான், ஓகேங்களா. முதல் டீச்சர் எதுன்னு கேட்டாங்களா, அம்மா அப்பா தான், ஓகேங்களா. ஸோ அவங்க கற்றுக் கொடுக்குறது தான். அதுக்கடுத்து தான் நம்ம ஃபர்தராக. சரி, தேர்ட் கொஷின், செல்ஃப் லேர்னிங் ரெஃபர்ஸ் என்னன்னு பார்த்தீங்களா, செல்ஃபாக நாம்ளே ஓனாக இப்போ ஒரு விஷயத்தை நம்ம வெளியில் பார்க்குறோங்க, அதை வச்சு நம்ம கற்றுக்கிறது. ஒரு ரோட்டில் போகிறோங்க, அப்போ லெஃப்ட் சைடு ஓரமாக போகணும், அது நம்ம கற்றுக்கிறது. ரெட் சிக்னல் உழுது அங்கே நம்ம நிற்கிறோங்க, க்ரீன் உழுந்தால் நம்ம போகிறோங்க. இப்போ நம்ம குழந்தைய நீங்கள் முன்னாடி உட்கார வச்சுட்டு போனீங்களா, அது மாதிரி இதெல்லாம் அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க, அதிலே அவங்க லேர்னிங்கை கற்றுக்குறாங்க. லேர்னிங் பை ஒன் செல்ஃப் யூஸிங் அவைலபிள் ரிசோர்ஸஸ். கற்றலில் கம்யூனிட்டியினுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ provides additional learning experience and support. Technology as a learning resources என்னென்னா டெக்னாலஜி மூலிமா கற்றுக்கிறது. இப்போ டெக்னாலஜி தான் பயங்கரமாக ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு. ஆல் டிஜிட்டல் டூல்ஸ் லைக் கம்ப்யூட்டர், இன்டர்நெட் அண்ட் மல்டிமீடியா. விச் ஆஃப் த லேர்னிங் இஸ் ஏ செல்ஃப் லேர்னிங் ரிசோர்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொலைக்காட்சி பெட்டிகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலிமா நம்ம சிலது கற்றுக்குவோம். நம்ம புக்ஸை படிக்கிறது மூலிமா, நெட்டில் சோர்ஸ் நம்ம பார்க்குறோங்க. ஸோ இது எல்லாமே வரும், நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு நாம் ஃபாலோ பண்ணுறது. ஹவு கேன் பேரண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் எஸ் லேர்னிங் ரிசோர்ஸ் அட் ஹோம் அப்படின்றது நான் முன்ன சொன்னதான், ஓகேங்களா. ஸோ முதல் பள்ளி நம்மளுடைய வீடு, குடும்பம், இது ஹோம். முதல் ஆசிரியர் அம்மா அப்பா. பை ப்ரொவைடிங் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் வழங்குவதன் மூலமாக கற்றுக்கிறாங்க. விச் ஸ்கூல் ரிசோர்ஸஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் லேர்னிங். ஸோ அதுக்கடுத்து தான் இப்போ குழந்தை 5 வயசு வரையிலும் வீட்டிலே இருக்குது, வீட்டிலேயே எவ்வளோ விஷயங்களை கற்றுக்குது. 5 வயசுக்கு அப்புறமா 6வது வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய் ஸ்கூலில் சேர்றப்ப தான் ஃபர்தராக ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறாங்க, ரைட்டுங்களா. அது நாள் வரைக்கும் எத்தனை. ஸோ கற்றலுக்கு அவசியமான பள்ளி வளம் எதுன்னு கேட்டாங்களா, லைப்ரரி. ஸோ விளையாட்டு மைதானத்தை விட லைப்ரரி இம்பார்ட்டண்ட்டு, ஆஃபீஸ் பிரின்சிபல் ஆஃபீஸை விட இம்பார்ட்டண்ட்டு, ஒரு பஸ் வசதியை விட இம்பார்ட்டண்ட்டு அப்படின்ட்டு. கம்யூனிட்டி லேர்னிங் ரிசோர்ஸஸ் என்ன அடங்க அப்படின்னு பார்த்தீங்களா, ஸோ பாருங்கள், லைப்ரரிஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர், லோக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே வரும். டெக்னாலஜி இன் கிளாஸ் ரூம் அப்படின்றது
மேக்கிங் லேர்னிங் இன்ட்ராக்டிவ். ஸோ டெக்னாலஜி மூலிமா இன்ட்ராக்டிவ் மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே ஆகுது. எங்கே இருந்தாலும் இப்போ ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டீச்சிங் அதுதான் அதிகமாக இருக்குது. ஒரு குழந்தை தனது அனுபவம் எந்த வகையில் கல்வி வளமாகும் அப்படின்றாங்க. என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் அது லேர்னிங் ரிசோர்ஸாக எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனுபவத்தின் மூலம் கற்றல் தான் மிகப்பெரியது. பட் எல்லாமே நம்ம படித்து கற்றுக்க முடியாது. இப்போ ஒரு டிரைவிங் கிளாஸ் போகிறோங்க, அது அனுபவம் தானே கற்றுக் கொடுக்குது. நம்ம டிரைவிங் கிளாஸை ஒரு புக்கை எடுத்து படிச்சிங்களா அது டிரைவிங் கற்றுக்க முடியுமா? அதே போல் ஒரு நீச்சலை அது புக்கில் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் அல்லது மிகப்பெரிய ஆள் எழுதுகிறாங்க ஒரு நீச்சலை கற்றுக்கிறதுக்கு, அதை படிச்சுட்டு உடனே நான் நீச்சல் கற்றுக்கணும்னு சொல்ல முடியுமா? ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா தான். ஓகே. Home as a learning environment is important because it provides emotional security. Okay. ஸோ அதே போல் எமோஷ்னலில் நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நீ வீட்டிலேயே இருந்தீங்களா நம்மளுடைய வெளியில் நடக்கிற அந்த விஷயங்கள் நம்மளால் முடியுமா? அதை எப்படி நம்மளால் செக்யூரிட் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃபேஸ் பண்ண முடியும்? வெளியில் இப்போ ஒரு பைக்கில் பாருங்கள், திடீர்னு பின்னாடி ஒருத்தங்க இடிச்சிட்டாங்க, உடனே கோவப்படுறேங்க. ஓகேங்களா, அந்த இடத்துல பொறுமைக்கிறதுல ஒரு டிராஃபிக் சிக்னல் நிற்கிறேங்க, வேகமாக அப்படியே க்ரீன் விழுந்ததும் உடனே கிளம்புறேங்க. ஸோ அந்த ஒரு பொறுமை இல்லை, ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கலாம். அதெல்லாம் எங்கே நீங்கள் கற்றுக்குவீங்க? வெளியில் நம்ம போனால் தான், அதை ஃபேஸ் பண்ணால் தான் அதை நம்ம கற்றுக்க முடியும். லேர்னிங் அட் ஸ்கூல் இஸ் என்ஹான்ஸ்டு த்ரோ. ஓகே. பள்ளியில் கற்றலை மேம்படுத்துவதில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ். ஓகே. சரி, ஓவரால் சில விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கொஞ்சம் வேகமாக பண்ணலாம். ரோல் ஆஃப் கம்யூனிட்டி இன் எஜுகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா support cultural and moral educations. Which technology tool is used for preparing presentation அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் ஸ்ப்ரெட்ஷீட்னாவே எக்ஸல் ஷீட்டு. ஸோ ஏதாவது கால்குலேஷன் போடுறதுக்கு இதாகும் கால்குலேஷன். ஓகே. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு ஏதாவது டைப் பண்ணுறதுக்கு. ஓகே. ப்ரெசன்டேஷன் தான், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இது ஏதாவது ஒரு சர்ச் பண்ணுறதுக்கு வெப் ப்ரௌசர். ஹோமில் எது லேர்னிங் ரிசோர்ஸை கீழே இல்லாது? ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக அது ஹோமில் இருக்கும். டெலிவிஷனும் நம்ம வீட்டில் இருக்குது. ஸ்கூல் லைப்ரரி இல்லை. ஓகேங்களா. சப்போர்ட் செல்ஃப் லேர்னிங் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு. ஓகே. லேர்னிங் ரிசோர்ஸஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் மெட்டீரியல் அண்ட் சப்போர்ட் அவைலபிள் ஃபார் லேர்னிங். ஸோ அது எல்லாமே தான் வரும் அப்படின்ட்டு. விச் லேர்னிங் ரிசோர்ஸ் இஸ் மோஸ்ட் இமிடியேட் டு சைல்டு? எது இமிடியேட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் தான். செல்ஃப் லேர்னிங் ரெஃபர்ஸ் என்னன்னு பார்த்தீங்களா லேர்னிங் பை ஒன் செல்ஃப் யூஸிங் அவைலபிள் ரிசோர்ஸஸ். ரோல் ஆஃப் கம்யூனிட்டி இன் லேர்னிங் என்னன்னு பார்த்தீங்களா ப்ரொவைட் அடிஷ்னல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சப்போர்ட். டெக்னாலஜி இஸ் லேர்னிங் ரிசோர்ஸஸ்னால் ஒரு எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போர்டு, செல்ஃபோனு இதெல்லாம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மூலிமா நம்ம கற்றுக்குறோங்க இல்லைங்களா, அதுதான். ஓகே. ஸோ ஆல் டிஜிட்டல் டூல்ஸ் லைக் கம்ப்யூட்டர், இன்டர்நெட், மல்டிமீடியா. செல்ஃப் லேர்னிங் ரிசோர்ஸஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. டிஜிட்டல் மீடியா, டெக்ஸ்ட் புக்கு, இன்டர்நெட் டுட்டோரியல்ஸ். ஸோ இது எல்லாமே தான். ஓகேங்களா. ஆப்ஷன் இஸ் டி. பேரண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் எ லேர்னிங் ரிசோர்ஸ் அட் ஹோம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே ஒரு சின்னதாக நீங்கள் ஒன்றும் இல்லை, வீட்டில் பேரண்ட்ஸ் சண்டை பிடிக்காமல் இருந்தால் அது ஒரு நல்ல பழக்கம். ஸோ கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்காங்கன்னா அதுலேருந்து கற்றுக்குறாங்க. பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் வாடாப்பாடனா கூட அதையும் அப்படியே பசங்க பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே. ஸோ சூழலை வழங்குவதன் மூலம். விச் ஸ்கூல் ரிசோர்ஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்னாவே லைப்ரரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளே கிரவுண்டும் மற்றதெல்லாம் ரெண்டாவது. ஓகே. கம்யூனிட்டி லேர்னிங் ரிசோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்களா என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னா மியூசியம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், லோக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே. டெக்னாலஜி
பார்த்தீங்களா, மேக்கிங் லேர்னிங் இன்ட்ராக்டிவ், டெக்னாலஜி மூலிமா தான் இன்ட்ராக்டிவ். சைல்டு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிடர் விச் டைப் ஆஃப் லேர்னிங் ரிசோர்ஸஸ். ஓன் எக்ஸ்பீரியன்ஸுன்றது பார்த்தீங்களா ஸ்கூல் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸ்கூல் ரிசோர்ஸஸ் வராது, என்ன இது வந்து ஸ்கூல் லேர்னிங். ஓகே, செல்ஃப் ரிசோர்ஸஸ். லேர்னிங் அட் ஸ்கூல் இஸ், ஸ்கூலில் லேர்னிங் என்ன கற்றுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா, ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் கற்றுக் கொடுக்காங்க, லைப்ரரி மூலமாக கற்றுக்கலாம். ஸோ பிரின்சிபல்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே தான். ரோல் ஆஃப் கம்யூனிட்டி இன் எஜுகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்களா, சப்போர்ட் கல்ச்சுரல் அண்டு மாரல் எஜுகேஷன்ஸ். டெக்னாலஜி டூல் இஸ் யூஸ்டு ப்ரிப்பேரிங் ப்ரெசன்டேஷன். ஓகே, ஹோம் லேர்னிங் ரிசோர்ஸஸ் எது இல்லாதது வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் குடும்பம் இருக்குது, டிவி இருக்குது, லைப்ரரி இருக்காது. ஓகே, சப்போர்ட் செல்ஃப் லேர்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ். ஸ்கூல் லேர்னிங் என்விரான்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்களா, கிளாஸ் ரூமு, ப்ளே கிரவுண்டு, டீச்சர்ஸு. கம்யூனிட்டி கேன் சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்களா, கல்ச்சுரல் கம்யூனிட்டியில் லேர்னிங் மெட்டீரியல்ஸு, ஸோ லோக்கல் நாலேஜ் என்கே, ஸோ எல்லாமே. டெக்னாலஜி யூஸ்டு இன் எஜுகேஷனில் எது ஆக்சுவலாக ஸ்மார்ட் போர்டு, சாக் பீஸ் வராது, நோட் புக்ஸ் வராது. ஓகேங்களா. இன்டர்நெட் எஸ் எ லேர்னிங் ரிசோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்களா, ப்ரொவைடிங் அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, எஜுகேஷன் டெக்னாலஜி டூல்ஸ் அப்படின்னாவே கம்ப்யூட்டர் அண்ட் டேப்லெட்ஸு, ப்ரொஜெக்டர் அண்ட் பிரிண்டர்ஸு, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸு, மல்டிமீடியா, ஸ்மார்ட் போர்டு எல்லாமே வரும். ஓகேங்களா. ஸோ த ஃபாலோயிங் இஸ் ஏ கம்யூனிட்டி லேர்னிங் ஸ்பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் லைப்ரரி. டெக்னாலஜி இன் எஜுகேஷன் ஹெல்ப் டீச்சர்ஸ் எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்களா, கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ்க்கு, டீச்சிங் மெத்தடாலஜிக்கு, ஸ்டூடெண்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு, ஹோம் லேர்னிங் வீட்டில் கற்றுக்கிறது, கம்யூனிட்டி சப்போர்ட் என்ன என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ஸோ அன்னெசரி தப்பு, ப்ரொவைடிங் ரிசோர்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் கரெக்டாக. ஒன்லி ஸ்கூல் ரிலேட்டடாக ஒன்லின்னு வந்தால் அதில் ராங், ஃபினான்ஷியல் சம்மந்தமாக. Which of the following is an example self-directed learning activity என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ஸோ வாட்சிங் எஜுகேஷனல் வீடியோஸ் எல்லாம். ஹோம் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் லேர்னிங் த்ரோ என்னென்னு பார்த்தீங்களா, கோர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். Which of this is a key school learning resource? ஸ்கூலில் டெக்ஸ்ட் புக் அண்டு கரிக்குலம். கம்யூனிட்டி லேர்னிங் சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ஸோ லைப்ரரிஸ், கல்ச்சுரல் வாலண்டியர்ஸ். எஜுகேஷன் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ஸோ ஃபெசிலிட்டேட்டட் பர்சனலைஸ்டு லேர்னிங். டெக்னாலஜி எஸ் ஏ லேர்னிங் ரிசோர்ஸஸ் என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு குயிசஸ். செல்ஃப் லேர்னிங் சுயமாக கற்றுக்கிறதுல என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் நம்மளுடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஹோம் என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் லேர்னிங் என்னென்னு பார்த்தீங்களா, ஏ ஆப்ஷனு. A positive home environment motivates learners and shapes attitudes. Learning resources available in a school என்ன அப்படின்னா டி ஆப்ஷன். கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட் இம்ப்ரூவ் எஜுகேஷனில் என்னென்ன சோர்ஸ் அவைலபிலிட்டி, சோஷியல். டெக்னாலஜி டூல்ஸ் இன் கிளாஸ் ரூமில் ப்ரொஜெக்டர், டேபு, interactive board, so all of
இன்டர்நெட் ஹெல்ப்ஸ் லேர்னர்ஸ்க்கு வந்து பார்த்திங்களா வைட் அக்சஸ் இன்ஃபர்மேஷன், ரெஸ்ட்ரிக்ஷனாக அது வராது, ரெஸ்ட்ரிக்ஷன் லிமிட்டு அவுடேட்டட் இன்ஃபர்மேஷனாக தப்பு. ஸ்கூல் லீடர்ஷிப் ஸ்டைல் அஃபெக்ட் எதெல்லாம் பாதிக்குன்னா டீச்சர் மோட்டிவேஷனு, ஸ்டூடெண்ட் டிசிப்ளினு, என்புறம் எல்லாமே தான். பனிஷ்மெண்ட் என்ன ஸ்கூலில் ஒரு தண்டனை கொடுக்குறாங்க, அடிக்கிறாங்க அல்லது முட்டி போட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னா லீகல் அண்ட் எத்திக்கெல்லாம் இருக்கணும். ஓகேங்களா, ஹார்ஸாக இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏஎஃப்எல் அப்படின்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். ஸோ லேர்னிங்கை வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறது எப்படி? ஸோ டெஸ்ட் வைக்கிறது, அப்சர்வ் பண்ணுறது, இன்டர்வியூ வைக்கிறது, குயிஸ் ப்ரோக்ராம் வைக்கிறது, இது எல்லாமே தான் வரும். ஓகேங்களா, நம்ம சிசியில் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஸ் எவாலுவேஷனில் பார்த்திங்களா 2 டைப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஒன்று ஸ்கொலாஸ்டிக்கு, இன்னொன்று கோகுலாஸ்டிக்கு. இதில் 2 இதாக இருக்கும். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு ஏ, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு பி, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஓகே, இது பருவத்துக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறது. ஓகேங்களா, சரி, இது பார்க்கலாம். அப்படியே அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் வந்து என்னென்னு பார்த்தீங்களா, ஃபார்மேட்டிவ், ஃபீட்பேக், இம்ப்ரூவ் லேர்னிங். அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் பாட முடிவில் சம்மேட்டிவ் எவாலுவேஷன் அட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கம்ப்யூட்டர் as an ஐசிடி டூல், எஸ். ஓகேங்களா, டைப்பிங் டாக்குமெண்ட், இன்டர்நெட், எஜுகேஷன். ஓகே, இன்டர்நெட் இஸ் யூஸ்ஃபுல் ரிசர்ச், கம்யூனிகேஷன், ஆன்லைன். ஸ்ப்ரெட்ஷீட்னாவே கால்குலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டு வராது. ஸோ டேட்டா டேபிள்ஸ் வரும் கண்டிப்பாக. ப்ரெசன்டேஷன் வராது. ப்ரெசன்டேஷனுக்கு பிபிடி, எடிட்டிங் இமேஜஸும் வராது. இது வந்து பெயிண்ட்டு அல்லது தனி இமேஜஸ்க்கு இருக்கிறது. ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் ஹெல்ப்ஸ் என்னத்துக்குன்னா பாடங்களை டீச் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது ஐசிடி டூலில் எஜுகேஷனில் கீழே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கற்றலை மேம்படுத்த கண்டிப்பாக ஐசிடி டூல் யூஸ். ஆசிரியர் வேடத்தை மாற்றுகிறதா அப்படின்னு ராங்கு. ஓகேங்களா, கொலாபரேட்டிவ் லேர்னிங்க்கு வருது அக்சஸ். கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷன் டு எஜுகேஷன் டைப்பிக்கலி இன்க்ளூடட். ஸோ ஆல் த above. ஓகே, self-learning is beneficial because promote active involvement. Okay, home as a learning resource best used. Parents are involved. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், ஒரு கிளாஸ் ரூமே எப்படி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு மெயின்டைன் ஆர்டர் அண்ட் டிசிப்ளின். ரோல் ஆஃப் ஏ ஸ்டூடெண்ட் இன் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், ஃபாலோ ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ். A teacher's role in classroom management என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, facilitate learning and maintain order. Leadership style that involves sharing decision making is called democratic. டெமோக்ராட்டிக்னா எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீடமாக கொடுக்கறது, இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோக்ராட்டிக்னா என்ன சொல்கிறது, ஒரு சர்வதிகார மனப்பான்மை. நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்றது ஆட்டோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக்ன்றது ஸ்டூடெண்ட்டு ஒரு கருத்தை சொன்னாலும் அதை உள்வாங்கினா அதுக்கு சரியான பதில், ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கறது. அதுதான். லேசி ஃபயர் அப்படின்றது வந்து பார்த்திங்களா, ஓப்பனாக எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுக்கறது மாரி. இதை வந்து டீச்சர் சென்டர்டு எஜுகேஷன் சொல்லுவாங்க. இது ஸ்டூடெண்ட் சென்டர்டு எஜுகேஷன், அது லேர்னர் சென்டர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, விச் லீடர்ஷிப் ஸ்டைல் கிவ்ஸ் ஃபுல் ஃப்ரீடம் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்களா, சில லேசி ஃபயர். ஓகே, ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் கிளாஸ் ரூம் என்னென்னு பார்த்தீங்களா, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிட்டென்ஷன்.
எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் லீடர்ஷிப் என்னன்னு பார்த்தீங்களா, ஸோ குட் என்விரான்மெண்ட் அப்படின்றது. ஓகே, ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கிளாஸ்மேட்ஸ். A teacher can manage classroom behavior என்னென்னா setting clear rules. ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப்ன்றது அதான் நான் சொல்கிறது, தனிச்ச முடிவு எடுக்கிறது, தனக்கு தானே இது. ரோல் ஆஃப் டீச்சர் லீடர்ஷிப் அப்படின்றது நல்லா குட்டாக இருக்கணும். ஓகே, ஒரு டீச்சர் வந்து லீடராக இருக்கிறதுக்கு என்ன அப்படின்றது ஏ ஆப்ஷன். டீச்சர்ஸ் லீட் பை இன்ஸ்பைரிங் பாசிட்டிவ் அண்ட் ஸ்டூடெண்ட் லீடர்ஷிப் கேன் பி டெவலப்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லீட் ஆக்டிவிட்டீஸ். டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் என்ன அப்படின்னா பார்ட்டிசிபேட் டிசிஷன் மேக்கிங். விச் பிஹேவியர் ஷோஸ் ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட் என்னென்னா கம்ப்ளீட்டிங் டாஸ்க் ஆன் டைம். எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஸ்டூடெண்ட் லேர்னிங். லீடர்ஷிப் இன் ஸ்கூல் இம்பேக்ட்ஸ். ஓகே, ஸோ ஸ்கூல் கல்ச்சர், ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஸ்டூடெண்ட் ரோல் இன் கிளாஸ் ரூம் டிசிப்ளின். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் ரூல்ஸ் மெயின்டெனன்ஸ் டிசிப்ளின். கிளாஸ் ரூம் லீடர்ஷிப்புக்கு என்ன ரெக்வயர் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். டீச்சர் லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து ஸோ எல்லோரும் ஈக்குவலாக பார்த்துக்கிறது தான். ஓகேங்களா, ஈக்குவலாக மோட்டிவேட் பண்ணுறது, ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது இதுதான் டீச்சர் லீடர்ஷிப். ஓகே, கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர், ஸ்டூடெண்ட் லீடர்ஷிப் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா கிளாஸ் மானிட்டரு, குரூப் லீடரு, ஈவெண்ட் கோஆர்டினேட்டரு எல்லாம். பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டில் என்ன வரும்னா ஸோ குட் பிஹேவியர். மாணவர்களை ஊக்குவிப்பது டீச்சர்ஸ் ரோல் இன் மோட்டிவேட்டிங் ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பார்ட்டிசிபேஷன். பூர் லீடர்ஷிப் இன் கிளாஸ் ரூமில் அப்படின்னா என்னதுங்க, ரொம்ப மோசமாக நடந்துக்கிறது. ஓகேங்களா, இதுதான் கிளாஸ் ரூமில் ரூல்ஸ் எப்படி ஷுட் பி ஃபாலோவுட் அப்படின்னு கிளியர் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். கன்ஃபியூஸாக இருக்கக்கூடாது, இன்னும் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது. டீச்சர் லீடர்ஷிப்பை நான் ஏற்கனவே சொன்னது எப்போன்னா நல்லா குட்டாக இருக்கணும், ரோல் மாடலாக இருக்கணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், ஈக்குவலாக மோட்டிவேட் பண்ணணும், இது எல்லாமே தான். ஸோ கம்யூனிகேஷன், என்கரேஜ் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி, லேர்னிங் பை எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு மேனேஜிங் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், பனிஷ்மெண்ட் அண்ட் டிலே. இது ஒரு 25 கொஷின்ஸ் பாருங்க. மேனேஜிங் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இன் கிளாஸ் ரூம்ஸில் என்னன்னு பார்த்தீங்களா பேஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, கைடன்ஸ் இன் ஸ்கூல், பள்ளிகளில் வழிகாட்டுதல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் பர்சனல் அண்ட் அகடாமிக் இஷ்யூஸ். ஓகே, கைடன்ஸ்னால் வழிகாட்டுறது. இன் ஸ்கூல் அப்படின்னா அகடாமிக் ரிலேட்டடாக. கவுன்சிலிங்ன்றது பர்டிகுலராக ஒரு பையனுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அதுதான் இது. கவுன்சிலிங் ப்ரொவைட் ஏ சேஃப் ஸ்பேஸ் டு. இப்போ ஒரு பையன் ஏதாவது ஒரு தப்பாக முடிவு எடுத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு தனியாக கவுன்சிலிங் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. சின்ன வயசில் தெரியாமல் குழந்தைங்க ஒரு பொருளை இன்னொருத்தங்களது எடுக்கிறது, அவங்களுக்கு தெரியாது என்ன அடுத்தவங்க பொருளை எடுக்கக்கூடாது என்ன, அதுக்கு தனியாக ஒரு சின்ன கவுன்சிலிங். பெரிய பசங்களே வந்து பார்த்திங்களா சில தவறான முடிவுகள் அவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங். பனிஷ்மெண்ட் என்ன ஸ்கூலில் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ அது வித் லீகல் லிமிட்ஸ் இருக்கணும். அதுதான் மீனிங் என்னென்னா ஸோ இப்போ லீகலாக அடிக்கக்கூடாதுன்னா அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாதுன்னா திட்டக்கூடாது. ஸோ அதுதான் லீகல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஓகே, விச் இஸ் எ நான் ஃபெனிட்டிவ் வே டு மேனேஜ் பிஹேவியர் என்னென்னு பார்த்தீங்களா
positive reinforcement. Okay. Guidance services are provided school counselors. Punishment should be used எப்போது வழங்கணும் அப்படின்னா ஸோ லாஸ்ட்டாக தான் ஒரு பனிஷ்மெண்ட்ன்றதே கொடுக்கணும். அது வரைக்கும் முடிஞ்ச வரையிலே அவனை கைட் பண்ணவே பார்த்துக்கணும். ஓகேங்களா. கடுமையான தண்டனை விளைவு வந்து பார்த்திங்களா பசங்களுக்கு பயம் மற்றும் வெறுப்பு ஏற்படும். ஓகே. ரோல் ஆஃப் எ டீச்சர் இன் கவுன்சிலிங் மே பார்த்திங்களா ஸோ லிசனிங் ஆக்டிவ்லி, கிவிங் அட்வைஸ், ரெஃபரிங் டு எக்ஸ்பெக்ட். ஓகே. an example of guidance activity என்ன அப்படின்னு பார்த்தீங்களா ஸோ கேரியர் கவுன்சிலிங், பனிஷ்மெண்ட் வராது, ஸ்ட்ரிக்ட் கிளாஸ் ரூம் வந்து ஒரு கைடன்ஸ் வராது. ஓகே. ஒருத்தர் தனிமைப்படுத்த அதுவும் வராது. ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட் ரிலேட்டட் டு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் க்ரூரல் ட்ரீட்மெண்ட்டு. ஓகே. தீய பழக்க வழக்கத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ஹெல்ப் ப்ரிவெண்ட் ஸோ behavioral problems. Punishment should focus, okay, correction and learning. So confidently in counseling அப்படின்றது keeping student information private. Effective behavior management என்னன்னு பார்த்தீங்களா ஸோ setting expectation clearly. The purpose of guidance வந்து ஸோ நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்காக தான், மாணவர்கள் அறிவார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு. மேஜர் காம்போனண்ட் ஆஃப் கவுன்சிலிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லிசனிங். ஓகே. ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் இதெல்லாம் கிடையாது. கார்பரல் பனிஷ்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்களா ஒருத்தங்க அடிக்கிறது கார்பரல் பனிஷ்மெண்ட். ஓகே. ஸ்கூல் மஸ்ட் பி என்ஷூர் பனிஷ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணணும் அல்லது நியாயமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பனிஷ்மெண்ட்டுன்றது சும்மா ஒரு 2 வாரம் திட்டுறதும் பனிஷ்மெண்ட்டு தான், அடிக்கிறதும் பனிஷ்மெண்ட் தான், ஒரு 2 hours அவனை வந்து வெயிலில் நிற்க வைக்கிறது பனிஷ்மெண்ட் தான், ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புறது பனிஷ்மெண்ட் தான். ஸோ அதில் எது சாஃப்ட்டு ஹார்டு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. ஏ பிஹேவியரல் ப்ராப்ளம் மஸ்ட் பி காஸ்டு பை ஸோ எமோஷ்னல் டிஸ்ட்ரெஸ். எஃபெக்டிவ் கவுன்சிலிங் ப்ரிவென்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்களா ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ். ஓகே. சரி. ஸோ 100 கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 101 பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.